जय श्री राम। जय श्री राम सकल गुणाभिराम। சுவாமி ஏனோ கவலையாக இருப்பது போல் தெரிகிறது. தங்கள் கவலைக்கு காரணம் என்னவோ? என்ன இருக்க போகிறது தேவி? என்னில் பாதியான நீயும் என் சகோதரனான லக்ஷ்மணனும் என்னுடன் இருந்தாலும் என் மனது மட்டும் ஏதோ சஞ்சலமாக உள்ளது. சுவாமி, கிரகங்கள் எத்தனை இருந்தாலும் சூரியன் இல்லாவிட்டால் வெளிச்சம் இருக்காது. தங்கள் பிரிய பக்தன் ஆஞ்சநேயன் தங்கள் அருகில் இல்லாததுதானே தங்களின் கவலைக்கு காரணம்? ஹனுமான், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் அன்னை சீதாதேவிக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஆஞ்சநேயா, இதுவரை நான் கண்டிராத ஒரு மனக்கலக்கம் சில தினங்களாகவே உன் முகத்தில் காணப்படுகிறதே. அப்படி என்ன தீராத குழப்பம்? எதற்கும் மனம் கலங்காத ஆஞ்சநேயன் முதன்முறையாக மனம் கலங்கி நிற்பதை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். ஹனுமான், உன்னிடம் உள்ள கவலைதான் என்ன? உன் கவலையை உன் ஸ்ரீராமனிடம் சொல்வதற்கு ஏன் தயங்குகிறாய்? மகாபிரபு, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. எவ்வளவோ காலமாக என் மனதை அச்சப்படுத்திக் கொண்டிருக்கும் கவலை ஒன்று. கவலைகளை தீர்ப்பவனுக்கு கவலையா? அது என்னவென்று கூறு ஹனுமான். பிரபு, நான் சிரஞ்சீவியாக வாழ்ந்து இந்த உலகை காக்கும் வரம் தந்தீர்கள். ஆனால் இன்று பூமியில் நடக்கும் அநியாயங்கள், அக்கிரமங்கள், மனித நேயமின்மை, சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் இன்றைய நிலை, இதையெல்லாம் என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை பிரபு. மூத்தவர் இளையவர், பெற்றோர்கள் பிள்ளைகள், குரு சிஷ்யர்கள், சிஷ்யர்கள் குருக்கள், அக்காள் தங்கை, தங்கை அக்காள், இவர்களெல்லாம் உறவுகளை மறந்து போய் செல்வத்திற்காக ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டு மானிடர்கள் தரம் கெட்டு கிடக்கிறார்கள். தங்களால் ஆளப்பட்டு வரும் இவ்வையகத்தில் மக்கள் செய்யும் அநியாயங்களை பார்க்கும் பொழுது என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை பிரபு. நான் சிரஞ்சீவியாக இருப்பது இதையெல்லாம் பார்ப்பதற்குத்தானா சுவாமி? ஹனுமான், நீ கவலைப்படுவதில் அர்த்தம் இருக்கிறது. இந்த பூலோகத்தில் அக்கிரமங்கள் அழியக்கூடிய தருணம் நெருங்கிவிட்டது ஹனுமான். கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அக்கிரமங்களை அழிப்பதற்காக 2 உத்தம ஸ்திரீ புருஷர்களை நான் சிருஷ்டிக்கிறேன். உள்ளங்கையில் பொட்டு வடிவில் ஒரு கருப்பு மச்சத்துடன் அண்ணன் தங்கை இருவர் பூலோகத்தில் பிறந்து அவர்கள் மூலம் தர்மமானது நிலைக்கப்பட்டு அதர்மமானது அழிக்கப்படும். ஹனுமான், நீ எதற்கும் மனம் கலங்காதே. தன்யனானேன் பிரபு, தன்யனானேன். சிரஞ்சீவி பவ. ஜெய் ஸ்ரீராம். தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா, தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா, லோகம் நீ ஐயா, அனுமனே லோகம் நீ ஐயா. சீதை அன்னையை லங்கை மண்ணிலே கண்டு திரும்பினாயே, ராவண துவம்சம் துவங்கினாயே, சூழ்ச்சியை வீழ்த்தி அடங்கினாயே, பெரன்பினை போற்றி வணங்கினாயே. ராமச்சந்திரனே ஆன தழுவிய புண்ணிய தெய்வமல்லோ, விஸ்வாசமான நீ யாவருக்கும் அன்பினை பொழிந்தவன் நீ. தெய்வம் நீ ஐயா,
ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா, தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா. ஸ்ரீராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் தூது போன தருணம், படை பலம் தேடி போன தருணம், தடை பல தேடி நேரில் வரினும் பேரானந்தம் தேடி தந்த தெய்வம். லக்ஷ்மண உயிரினை மீட்டிட சஞ்சீவி மலையை தூக்கினாயே, உன்னை போல ஒரு செயல் வீரன் சஞ்சீவி இங்கு எவரேது? தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா, தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா. சக்தி தரும்படி பக்தியின் வடிவம் காட்சி தந்த தெய்வம், நெஞ்சினில் ராமன் சீதை உருவம், நீ ஒரு கருணை மிகுந்த முகமும், கண்களில் அக்னி போல ஒளியும். ராம ராம எனும் நாமம் கூறி நன்மை சேர்க்கும் மனது, பேரு பெற்ற வாழ்வு, பேரு பெற்ற வாழ்வு. தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா. பீமசேனையை போற்றி தொடர்ந்திடும் வீர தலைமகன் நீ, என்னாலும் தவத்தில் திளைத்தவன் நீ, சூரனின் தலையை கொய்தவன் நீ, விஸ்வ அதிரூபம் காட்டினாய் நீ. அனுமன் அர்ஜுன ரதமும் ஏறி ஆட்சி பீடம் வைத்தாய், அற்புதம் செய்து வாழ்த்தினாயே, அற்புதம் செய்து வாழ்த்தினாயே. சர்வஜனனே மகாகாலியே ஸ்வாஹா. தாயே, நான் தொடங்கி இருக்கும் இந்த காரியம் வெற்றி பெற வேண்டும். எந்த விதமான தடைகள் வந்தாலும் என் உயிரை மாய்த்தாவது உனக்கு ரத்தாபிஷேகம் செய்கிறேன். அகோரா! ஜெய் குரு அசுரா. அகோரா, இறைவன் அருளால் பிறந்திருக்கும் ஓர் இரட்டை குழந்தைகள் இங்கிருந்து சிறிது தொலைவில் தெற்கு திசையில் வாழ்ந்து வருகிறார்கள். எப்படியாவது அவர்களை கொண்டு வர வேண்டும். அவர்கள் உள்ளங்கையில் பிரகாசமான ஓர் கருப்பு மச்சம் உள்ளது. அம்மாவாசை நாளன்று காளிகாம்பாலுக்கு பலி கொடுத்தால் எனக்கு மகா சக்தி கிடைத்துவிடும். பிறகு தோல்வி என்பதே ஏற்படாது. இந்த உலகத்தையே ஆளுவேன். புரிந்தது குருவே. வர அம்மாவாசைக்கு அந்த பசங்க உங்க முன்னாடி இருப்பாங்க. வெற்றியோடு வா. உத்தரவு. उत्तिष्ठोत्तिष्ठ सामीरि पूर्वा सन्ध्या प्रवर्तते। उत्तिष्ठ हरिशार्दूलम् कर्तव्यं भक्तपालनम्। उत्तिष्ठोत्तिष्ठ कीशेष उत्तिष्ठ विजयध्वज। उत्तिष्ठ हनुमान् वीर त्रैलोक्यं मङ्गलं कुरु। श्रीराम नाम जपसीधुरस प्रमोद। सीता मनोहर पदाम्बुज भक्तियुक्ता। श्रीराम कार्य सफलीकृत कीर्ति सान्द्रा। श्रीरामदूत हनुमान्
तव सुप्रभातम् उत्तिष्ठ कीशपति रुग्मरुचिप्रदीप्ता उत्तिष्ठ केसरि तनूज महोरुदेज ராமு அஞ்சனி ராமு அஞ்சனி சீக்கிரமா எழுந்துருங்க ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு எழுந்துருங்க அம்மா இன்னைக்கும் அண்ணன் பெட்டை ஈரமாக்கிட்டான் டெய்லி இப்படியே பண்ண அவன் கூட எப்படி படுக்கிறது டெய்லி பெட்டை ஈரமாக்குறது நீ தேவையில்லாம அவன் மேல பழிய போடுறியா அவன் டெய்லி தூங்கறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போய் தூங்குவான் பாத்ரூம்லயே தூங்கிடுவானா இந்த பேச்சு கொஞ்சம் குறைச்சல் இல்ல காலையில என்ன இங்க பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் உங்க புத்திதான் என் பொண்ணாச்சு ஆமா உங்க பொண்ணேதான் ஸ்கூலுக்கு வா டைம் வா 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 ஆச்சு சீக்கிரம் வா கம் ஆன் நீ உட்காரு டார்லிங் நேத்து ராத்திரி ஒரு நல்ல கனவு வந்தது கனவா எஸ் அந்த கனவுல ஒரு அழகான குழந்தை பிறந்தது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது கம் ஆன் அந்த த்ரில்லிங்க வந்து கனவுலயே காணுங்க நமக்கு அஞ்சனி ராமுவே போதும் சீக்கிரம் போய் வேலைய பாருங்க போங்க போங்க என்னையா திருன்னு முழிக்கிற யாராவது வரணுமா என்ன? என் ஒய்ஃப் வரன்னு இருக்கா. ஒரு பால் பாக்கெட்டுக்கு 2 பேர் வரணுமா? கொஞ்சம் நீ வாய மூடு. நீங்க அர்ஜென்ட்டா ஆபீஸ் போகணும்ல? ஆபீஸ் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுது. ரிட்டையர்ட் ஆகி 6 மாசம் ஆகுது. பரவாயில்ல, நீங்க பெரியவங்க, முன்னாடி போலாம். போங்க. வேணாம் தம்பி வேணாம், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரூல்னா ரூல், லைன்னா லைன். நான் உன் பின்னாடியே வரேன். நீ ஏதாவது மிலிட்டரியில இருந்தியா? ஆமா தம்பி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன்னை பார்த்தாலே தெரியுதே, இவன் மூஞ்சும் ஓர கட்டிங். சரி, நான் லைன்ல வரல, நீ போ. சாயங்காலம் 5 மணிக்கு. சரி வரேன். சினிமா போலாமாடா? உனக்கு சினிமாவை தவிர வேற எதுவுமே தெரியாதா? ஏய் பேபி, சிப்ஸ் சாப்பிடுறியா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். டேய், உன் ஆள் வருதுடா. இன்னைக்கு இவனுங்க மூஞ்சில தான் முடிக்கணுமா? வரட்டும்டா, இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்றேன் பாரு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. 2 மாசமா பாக்குறேனே, உன்னால அந்த பொண்ணு போடவே கூட தொட முடியாது. வாய மூடுற. என்ன டீச்சர் அம்மா, நம்மளை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? ரொம்ப லேட் ஆகுதே கண்ணு. எதையுமே ஆறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். மரியாதையா வழிய விடுங்க, இல்லன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பாடம் சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு எங்களையும் கொஞ்சம் பாக்குறது. ராத்திரிக்கு வந்துடலாமா? என்னடி ஓவரா சீன் போடுற? ஏய் என்னங்கடா, என்ன இங்க கலாட்டா? என்னடி இவங்கிட்ட போய் சொல்ற? இவன பெரிய புலியா? நான் புலியோ புல்லோ, பின்னாடி சிங்கமே இருக்குது, ஜாக்கிரதை. டேய், சிங்கம் இருக்குதாண்டா, போய் பார்த்துட்டு வரேன். Yes.